அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய வேதனைகளையும் அறிந்தவன் நீ ஒருவன் மட்டுமே. யா ரப்பே, எங்களுக்கு கூடிய விரைவில் உன்னுடைய அருளை கொண்டு அனைத்தையும் சரி செய்து நல்லருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஒரு அற்புதமான திக்ர். இந்த திக்கிரையும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. இன்னும் இதுல சொர்க்கத்தின் பொக்கிஷம் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. அந்த திக்ர் தான் கலிமா தம்சீத். நம்ம எல்லோருக்குமே தெரியும் கலிமா தம்சீத். சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அசீம். இதன் அர்த்தம், அல்லாஹ் தஆலா மிக பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். பாவங்களை விட்டு திரும்புதலும் இன்னும் நன்மைகள் செய்ய சக்தியும் அல்லாஹ் தஆலாவின் உதவியை கொண்டே தவிர இல்லை. இதுல லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா அப்படின்ற சொர்க்கத்தின் பொக்கிஷம் இடம் பெறுது. இந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவையும் நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளவும், இவ்வுலகத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் சம்பாதித்து கொள்ளவும் இது ஒரு அற்புதமான திக்ர். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அசர் தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்பும் தொழுதவர் நிச்சயம் நரக நெருப்பில் நுழைய மாட்டார். சுனன் அன் நசாயி 471. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.